எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன், இந்திரஜித், கில்மிஷா, அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில். அதுதான் ஆனால் கௌரவ உறுப்பினர்களை வச்சுக்காத அனுமதி நீங்கள் எடுக்கப்படாது. அது உங்களுடைய ஒத்துழைப்பு. நம்முடைய நாங்கள் 27 பேர் நம்பி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் முகம் கொடுக்கணும். இதில் நீங்கள் உங்களோட சேர்ந்து வேறு செய்யணும். மக்கள் பிரதிநிதிகள் வந்து இங்கே இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் ஆளுங்கட்சி உறுப்பினர் வந்து உள்வாங்கப்படினோம். அவைக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம். அந்த சட்டத்தை நாங்கள் சரியாக மக்கள் பிரதிநிதி உறுப்பினர்ல 28 பேர்ல 22 6 பேருக்குள்ள நாங்க முழு நம்பிக்கை வச்சு எங்களோட நீங்கள் போராடணும். எங்களுக்கு கிராமமட்ட அமைப்புகளை தெரிவிக்கிறது குறைஞ்சது 50-60 அங்கத்தவர் தான். ஆனால் நாங்கள் இதில் இருக்கிறார்கள் எல்லாம் 700-800 மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கோம். ஓட்டு போட்டு எங்களை மக்கள் தெரிவிக்கிறோம். ஒரு அமைப்புக்கு கொடுக்குற மரியாதை கௌரவ உறுப்பினர். அதனால அந்த பிரச்சனை இருக்கு. நாங்கள் அமைப்புகளை மதிப்பிக்கிறோம். ஏங்களுக்கு அவைய ஒரு 50-60 அங்கத்தவர் தான் அவையை தெரிவு செய்கிறது. ஆனால் அவைக்கு இருக்கிற உரிமையை விட எங்களுக்கு உரிமை தாழ்த்தப்பட்டுள்ளது. ஆகவே எங்கள் மக்கள் பிரதியாக நாங்கள் டிசிசி மீட்டிங்ல இருக்கணும். மக்கள் பிரச்சனை கலைக்க தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட வீட்டுக்கு பிரச்சனை கேட்க நாங்கள் வரையில இங்கே நடக்கிறதுலையும் எங்களை தான் நாடினது முழு ஜனங்களும் வெள்ளங்களை வெட்டி விடுங்க, அதை செய்யுங்க. அவட்டு இந்த நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் கலக்க வரைக்குள்ள ஏன் நாங்களை பின்னுக்கு வைக்கணும்? நாங்கள் இன்றைக்கும் நடந்து கொடுக்கணும். அவர் வேற காரில் வந்து இன்னொரு காரில் வந்து அப்போ 5 பேரை வந்து கடிதம் திரட்டாம இன்னைக்கு 5 பேரை கொடுக்கலாம். அதை விட வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து கதை கேட்டாங்க சட்டத்தை அந்த மாட்டுக்கு. அப்போ நான் கேட்டு நான் வந்து உள்ளுக்கு இந்த கடிதம் இல்லாமல் எத்தனை பேர் வைக்கிறேன்? இந்த இவர் வந்து ஒரு சுற்றுரூபத்தை காட்டுறாரு. அந்த சுற்றுரூபத்தில் இல்லாத விஷயத்தினுடைய அடிப்படையில் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக ஒரு பேர் இருக்கிறேன். இன்றைக்கு மத்தியானம் ஒரு 3 கால அளவில் நீங்கள் காட்டிங்களுமா கூட்டிங்களுமா நாங்கள் இன்றைக்கு மக்கள் வந்து நிற்கிறேன். நீங்கள் வந்து நின்று விடுங்க. சொல்ல மாட்டீங்க. நாங்க உங்களுக்கு தான் போறோம். மூளையை பற்றி காய்க்காயங்க சரியா இல்ல வந்து மூளையை பற்றி காய்ச்சா என்ன செஞ்சனா இருக்கு என்ன என்ன நீங்கள் தண்ணி அடிக்கல. நீங்க தண்ணியை விட்டு என்ன
அவரோட என்ன ஆளு நீங்க எல்லாரும் செக் பண்ணி வரீங்களா? சரி காயம் பாத்துறீங்களோ? அது என்ன காயம் பாத்தீங்களோ? அது பார்க்க மாட்டீங்க. இதை புத்தாக்களை பாத்தீங்களா? எங்களை மறைக்கிறீங்களா? நான் தான் கேட்கிறேன் சொல்லுங்க. எங்களை மறைக்கிறீங்களா? எங்களை மறைக்கிறீங்களா? அதுல போனாங்களா கடிதம் பாத்தீங்களா? பாக்கல. பாத்தீங்களா? இந்த வார நீர் படியா அங்கடைய ஆள் தலை வந்துடுச்சு சரியா கவர என்ன களம்பல கண்டவா ஒரு ஆள் கதை நாங்க சந்தையால வந்தாங்க சரி அது அது என்னன்னு கதைச்சு பார்ப்போம். இப்போ டிஎஸ்பி பொது இடம் தானே, இந்த இடத்துக்கு பொதுமக்களும் வருவாங்க அவங்களோட சேவையை பெறதுக்கு. யாருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம பாதையை மறிக்காம நாங்க மறிக்க நீங்க செய்யுங்க. எதிர்ப்ப செய்யலாம், நான் கூட்டத்துக்கு போகணும். நீ கொஞ்சம் சைட்ல நின்று போறாங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. நாங்களும் 2 பேர் போறோம். அப்ப රජය ගන්න ප්‍රතිපත්තිත් එක්ක තමයි අපි ක්‍රියාත්මක වෙන්නේ කියලා කියන්නේ. இது அரசு எடுக்கிற முடிவு இங்க இப்ப உங்களுக்கு முடிவு சொல்லணும். போலீஸ்ல நாங்க இல்ல, இங்க பிரதேச செயலாளர் உங்களுக்கு இல்ல இதுல வேற சொல்லுங்க. வாய்சன் ராஜ் போனா தான் சரி. අපිට දන්නේ නෑ මේ අපිට කියන්න බෑ කියලා. අපි ඉස්සෙල්ලා කතා කරලා බලන්න කියන්න කියලා. ஐயா சார் அரசு எடுக்கிற முடிவு சார் நீங்க சொல்லுங்க சார். அரசு வந்து சொல்லுது போலீஸுக்கு வந்து அதிகாரம் இல்லை, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருங்கோன்னா நீங்க இருப்பீங்களா? සර් මෙතන ඉන්නවා ඔක්කොම මේ ප්‍රදේශ සභා මන්ත්‍රීතුමා. ඉන්ද අපිට අයිති තියෙනවනේ. ප්‍රදේශ සභා ජනාධිපතිතුමා වෙලාවට හරි අපේ චාර්මන් එක එනවා ජනාධිපතිතුමා කියලා ඒ නිසා මේ ප්‍රදේශ සභා DCC මීටින් එක අපිට සමහරට දීලා තියෙනවා ඉන්විටේෂන් එක, සමහරට දීලා නැහැ.
ඒ නීතියක අපි කාගේද මං අපි මේක අහන්නකෝ මේක දැන් ඔයගොල්ලන් අපිට කිව්වට දැන් අපි දන්නේ නැහනේ ඔයගොල්ලන්ට ඕන ප්‍රශ්නයක් කතා කරගන්න පුළුවන්. ඒකත් අපි කතා බහ කරන්න ඕනේ සාමකාමීවනේ. අපි මේ ගැන මොකද්ද කියලා බලමු. අපි දන්නේ නැහනේ. ඒ නිසා ඔයගොල්ලන්ට එපා කියලා තියෙනවා බලන්නකෝ අපි ඡන්ද දාපු මිනිස්සු ඡන්ද දාපු ආපු මන්ත්‍රීතුමා අපිට මේ නීතියක කොයිද අපි ඉල්ලන්න පුළුවන් මෙතන ආවිලා තමයි ඉල්ලන්න මේක ඉල්ලන්න පුළුවන්. මේක අහන්නකෝ. දැන් මෙතන ඉල්ලනවා නම් ඉල්ලන්න ඕනේ අපි ප්‍රධානියාගෙන්නේ. දැන් අපි මෙතන ගත්ත දිස්ත්‍රික් ලේකම්තුමා තමයි මේක තීන්දුව ගන්නේ. අපි එතුමෙන් අහලා බලමු මොකද ප්‍රශ්නේ. ඒක තමයි. ඒක ඕගොල්ලන්ට ආලා කියනවා හරි. අනිත් එක අපිට ඡන්ද දාපු මිනිස්සුන්ට අපි වග කියන්න ඕනේ. මෙතන ඉන්න ඔක්කොම වග කියන්න ඕනේ. ඒ වග කියන වෙලාවට තමයි අපි හරිම මේ මෙම්බර්ස් එක ඉන්න පුළුවන්. ඒ වගේ අපිට ඔයගොල්ලන්ට උත්තර දෙන්නකෝ මේක. ඕගොල්ලන් මහජනතාව වෙනුවෙන් ඉන්නේ. හැබැයි මෙහෙම අපිත් ඉන්නේ මහජනතාව. ඒක තමයි. එතකොට මෙතන ඇවිල්ලා අපි හැමදේම විසඳ ගන්න ඕනේ සාමකාමීව. සාමකාමී. ඒක අවුල නැහැ. ආවේගශීලී වෙන්න බෑ. ප්‍රශ්න ඕනේ. අපි කතා කරලා இதுல பேசிட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்ல. இப்ப நீங்க உள்ளவே எங்க அலோட் பண்ணணும். இது என்ன நாங்க බලමු අපි ආල බලමු. අපි සාමාන්‍ය වෙනවනේ මේ ඡන්ද දාපු ආපු බන්දිතුමා හැමෝටම මෙතන ඉන්නේ. சார் போயிட்டார் கார் மாறி போயிட்டார் அக்கா சார் சொல்லுங்க சாருக்கு மரியாதை கொடுத்து நாங்க இதுல நிக்கிறோம் எங்களுக்கு உள்ள வரதுக்கு அலோட் பண்ணணும் இல்லையா நாங்க அத்துமுறை போவோம் சார் வந்ததுக்கு மரியாதை கொடுத்து நிக்கிறோம் எங்களை 5 நிமிஷத்துல சார் சொல்லணும் என்னன்னு இல்லன்னா அத்துமுறை போவோம் නෑ මෙහෙමයි මේක අහන්නකෝ. හරි. එහෙම අන්න ඒක පොඩ පැහැදිලි කරලා දෙන්න. රටේ නීතියක් තියෙනවා. නීතිය සැමට පොදුයි. ඒක හරි நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்களேன். நாட்டுல சட்டம் ஒன்று இருக்கு ஐயா. பலாத்காரமாவோ இப்படி ஏதோ ஒன்று செய்ய போனா அது இயலாது, சட்டத்துக்கு இயலாது. முடிவெடுக்கணும். உள்ளூராட்சி அதிகார சபை தான் முடிவெடுக்கணும். இதுல ஏதாவது பிரச்சனை உண்டுன்னா அதுக்கு தீர்வு எடுக்கணும். நீங்க இப்ப உங்களை நான் சொல்றேன் கேளுங்களேன் ஐயா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களை வர வேணாம்னு சொன்ன ஐயா அதுக்குரிய தீர்வு எங்கே எடுக்கணுமோ அங்கே போய் எடுத்துக்கொள்ளணும். அந்த இடத்துல நம்ம பலாத்காரம் ஒன்று செய்ய போனோம்னா அது சட்டத்துக்கு பிள்ளை. சட்டத்துக்கு பிள்ளைன்னா நாங்கள் போலீஸ் எங்களோட கடமையை நாங்கள் செய்ய வேண்டி வரும். சொல்லுங்க இதுக்கு அரசாங்கம் வந்து இப்படி ஒண்ணுமே செய்யல. இது மாதிரியான நடவடிக்கை அதே மாதிரி உள்ளுக்கு கடிதம் இல்லாத கடை பேர் මේ මමට ලෙටර් ඉන්නවා මම අතුල යන්න නෑ මේ අතුල එන්න පුළුවන් இல்ல லெட்டர் இல்லாத உள்ள இருக்கணும் வாங்க செக் பண்ணுவோம் போலீஸ் நியாயமா நடந்து கொண்டிருக்கீங்க இப்ப வாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு பேர் வாங்க இந்த மீட்டிங் யார் போகணும்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் ஏன் நீங்க நியாயம் கேக்குறீங்களா போலீஸ் நியாயத்துக்கு சைட் அறியுங்க நாங்க உறுப்பினராக கேட்கிற போலீஸ் உறுப்பினருக்கு அனுமதி இடத்துக்கு அவங்க சொல்ல போகக்கூடாது. அதுதான் ஆனா கௌரவ உறுப்பினர்களுக்கு இருக்காத அனுமதி நீங்க எடுக்கக்கூடாது. அது உங்களுடைய ஒத்துழைப்பு. நான் கூட நாங்கள் கிராம போராட்டத்துல வந்து எதிர்ப்பை வெளிப்படுத்துறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சரியான டிசிஷன் எடுக்க வேணும். ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் வந்து இங்க இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் ஆளுங்கட்சி உறுப்பினர் வந்து உள்வாங்கப்படணும். அப்ப அவைக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம். அந்த சட்டத்தை நாங்கள் சரியாக மக்கள் பிரதிநிதிகள் உறுப்பினர்ல 28 பேர்ல 26 பேர் உள்ள நாங்க முழு நம்பிக்கை வச்சுக்கிறோம். எங்களோட நீங்க போராடணும். எங்களுக்கு நீங்க முக்கியமாக எங்கள்கிட்ட சமூக மட்ட கடிதம் இருக்கு. ஆனா இதோட போறதுக்கு நாங்க விரும்புறோம். இதுல போய் இருந்து லெட்டரை போடுங்க நாங்க பாத்துக்கொள்றோம். நாங்க ஒரு பிரதேசத்தை அப்படி நாங்க எலெக்ஷன் கட்டி வர தேவையில்லை. நாங்க கிராம அவுட்டி தான் இங்க வந்தாங்க. அப்ப நாங்க மக்கள்கிட்ட உடனடியாக இங்க கதை கேட்க அந்த பிரச்சனை வந்து எல்லா திணைக்களங்களும் சேர்ந்தா செய்யக்கூடியமே இருக்கும். இது எங்களுக்கு ஒரு ஒடுக்குமுறையா தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். எங்களுக்கு வாக்களிச்ச பிரதேச மக்களுக்கு நாங்கள் செய்யற ஒரு துரோகமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க நம்பித்தான் இங்க ஓட்டு போட
நாங்க மக்களின் உண்மையான விஷயத்தை அறிஞ்சுதான் நாங்க எங்களுக்கு எங்களுடைய வாக்கு போட மக்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரமா தான் நான் இதை பார்க்கிறேன். நாங்க ஒரு விஷயத்தை சேர்மன் நாங்கள் கடைப்பிடிக்க வேணும் என்னன்னு சொன்னா நாங்கள் கடந்த காலத்து உறுப்பினர் இருந்த நாங்கள் நீங்களும் கடந்த காலத்து உறுப்பினர் இருந்தீர்கள். கடந்த காலத்துல இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு எங்களோட பிரதேச உறுப்பினர் அனைத்து பேரையும் உள்வாங்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கு இந்த முறை இந்த அரசாங்கம் நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்னா இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் மற்ற கட்சிகளை புறக்கணிக்குதுன்னு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் கட்டாயம் உள்வாங்கப்பட வேண்டும். அப்ப கடந்த காலத்தில் நடந்த செயற்திட்டமே இப்ப இந்த அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வரையில. இதுக்கு என்ன காரணம்? இதை நாங்கள் சரியான முறை எங்களுக்கு தருந்தனே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முடியும் வரை நாங்கள் எங்களோட போராட்டத்தை இதுல இருந்து செய்யத்தான் நாங்க தீர்மானிச்சிருக்கோம். நாங்க மக்கள் வைக்கணும் இல்லைன்னு ஆனால் கிராம அமைப்புகளை தெரிவு செய்கிறது குறைஞ்சது 50-60 அங்கத்தவர் தான். ஆனால் நாங்கள் இதில் இருக்கிறார்கள் எல்லாம் 700-800 மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கோம். ஓட்டு போட்டு எங்களை மக்கள் தெரிவிச்சிருக்கோம். ஒரு அமைப்புக்கு கொடுக்குற மரியாதை கௌரவ உறுப்பினர். அதால இந்த பிரச்சனை. நாங்கள் அமைப்புகளை மதிப்பிக்கிறோம். ஏங்களுங்க அவை ஒரு 50-60 அங்கத்தவர் தான் அவையை தெரிவு செய்கிறது. ஆனால் அவைக்கு இருக்கிற உரிமையை விட எங்களுக்கு உரிமை தாழ்த்தப்பட்டுள்ளது. ஆகவே எங்கள் மக்கள் பிரதியாக நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் இருக்கணும். மக்கள் பிரச்சனை கலைக்கத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட வீட்டுக்கு பிரச்சனை கேட்க நாங்கள் வரையில இங்கே நடக்கையும் எங்களை தான் நாடினது முழு ஜனங்களும் வெள்ளங்களை வெட்டி விடுங்க அதை செய்யுங்க உண்டு. இந்த நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் கலைக்க வரைக்குள்ள ஏன் நாங்களை பின்னுக்கு வைக்கணும்? நாங்கள் இரவு பகலாக வேலை செய்தால் எங்களை ஜாமனும் கூட இருந்தவே இத்தனை இடங்கள்ல அனந்தங்களான தெய்வங்கள் வாய்க்காடுகள் மதவுகள் விழுந்த மரங்கள் அப்படி செய்தாங்க. நாங்கள் இங்கே முக்கியமாக கேட்குற நாங்கள் ஒரு பிரதேச சபையில் உறுப்பினராக இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு இந்த கூட்டத்தில் ஒரு கலந்துரைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா நாங்கள் எங்களுடைய கிராம அபிவிருத்தி சம்பந்தம் நாங்கள் கேட்கலாம். இந்த வரைக்கும் எங்களுடைய கிராமங்களில் பல்வேறுபட்ட தேவைப்பாடுகள் இல்லை. ஒழுங்கான சாலைகள் இல்லை, ஒழுங்கான வாய்க்கால் வடிகால் அமைப்புகள் இல்லை, விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிருக்குது. எத்தனையோ பிரச்சனை இருக்குது, தெருவிளக்குகள் இல்லை. அனைத்தையும் நாங்கள் பிரதேச வேலை செய்ய இயலாது. ஏன்னா எங்களுடைய வளங்களை பயன்படுத்த நாங்கள் செய்யலாம். ஆனால் பிரதேச செயலம் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இதால் எங்களுக்கு பல்வேறுபட்ட அவுத்தியை நாங்கள் எங்களுடைய கிராமங்களுக்கு கொண்டு வரலாம். ஆகவே எங்களுக்கு இதில் அங்கீகாரம் கிடைச்சா தான் நாங்கள் இந்த கூட்டத்தில் எங்களுடைய ஊர் பிரச்சனை சம்பந்தம் கதைப்போம். மக்கள் எங்களை நம்பித்தான் வாக்களிச்சிருக்காங்க. நாங்கள் மக்களுக்காக தான் இங்கே நின்று கத்திரமே தவிர மற்றபடி எங்களுக்காண்டி இல்லை. இது எங்களுடைய பிரதேசத்துக்கு மக்களுக்கு செய்கிற ஒரு ஒடுக்குமுறை. இவ்வளோ காலம் சொல்லி இருக்கிறோம் அந்த அரசாங்கம் ஊழல் இந்த அரசாங்கம் ஊழல். ஆனால் இதை நான் ஒரு ஊழலாக தான் பார்க்குறேன். என்னன்னு சொன்னால் சுதந்திர கட்சி வரைக்கும் நீல பெயிண்ட் அடிக்கிறது, யூஎம்பி வரைக்கும் பச்சை பெயிண்ட் அடிக்கிறது கச்சேரிக்கு அவ்வாறான நிலப்பாட்டில் இருந்தது. இப்போ இந்த கூட்டம் எப்படின்னு சொன்னால் ஒரு எம்பிபிக்குரிய கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். இதில் சகல ஒவ்வொரு கிராமத்துக்குரிய ஒவ்வொரு எம்பிபி உறுப்பினரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். அதுக்கு சொசைட்டியோ எந்த ஒரு கோட்பாடும் இல்லை. அப்போ இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் எங்களுக்குரிய ஜனநாயக உரிமை அடிப்படையில் எங்களை தெரிவு செய்தால் நாங்கள் தான் ஜனநாயக அடிப்படையில் கட்டாயமாக நாங்கள் மக்கள் பிரச்சனை கதைக்க வேண்டியவர்கள். நாங்கள் உங்களை வழியை வளர்றதும் ஜனநாயக விரோத செயல். இப்போ இதை இதுக்கு ஒரு ஊழலுக்குள்ள தான் நடக்கும். அதை ஊழலற்ற அரசு இதை கண்டிப்பாக கவனப்படுத்த எங்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள. இது ஊழலற்ற அரசு பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறத இது உண்மையிலே அரச அதிகாரிகளை ஒரு காடையர்களை வைத்து காடைத்தனமாக நடத்தி கொண்டிருக்கிற அரசாக தான் ஆரம்பத்தில் நாங்கள் நடுநிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஒரு சுயாதீனமாக செயல்படக்கூடிய மாதிரி போலீஸாரையோ கிராம சேவரையோ எந்த ஒரு அரசு அதிகாரிகளையுமே ஒரு ஒழுங்காக செயல்படக்கூடிய விதமாக அவர் நடத்தி கொள்ளவில்லை. தங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளாக கட்சியினுடைய அங்கத்தவர்களாக தான் அவர்களை பார்க்கின்றார்கள். இங்கே வந்திருக்கின்ற அவர்களுடைய ஆதரவாளர்களை பார்த்தீங்கன்னா முழுவதுமே காடையர்கள், ஊரிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட காடையர்களை மட்டும் கொண்டு வந்து தனது கட்சிகளாக சேர்த்து வைத்துக் கொண்டு குறிப்பாக எங்கள் பெண் உறுப்பினர்களை கூட இரவு மகனாக கொண்டு திரிகிறார்கள் இவர்கள். அது நாங்கள் அது இல்லாதையும் தான் உள்ள ஒரு தரப்பினோட காட்சி கொண்டிருக்கிறோம். இரவு பகலாக கூட்டி கொண்டு திரிகிறார்கள். ஒரு கலாச்சார மாற்றத்தை கலாச்சார புரள்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு அடித்தளத்தை தமிழருடைய அடித்தளத்தையே தகர்ப்பதற்குரிய வேலைத்தான் இந்த என்பிபி அரசு இந்த வடகிழக்கிலே கட்டவிழ்த்துவிட்டிருக்கின்றது. இந்த அத்தனை மெம்பர்மார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அத்தனை மெம்பர்மார் நாங்கள் ரோட்டிலே நிற்கின்றோம். ஆனால் உள்ளுக்கே காடையர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இந்த காடைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒரு நாளும் கூட்டத்தை நடத்த விட மாட்டோம். நேர்மையான கூட்டம் வேண்டும். அபிவிருத்தி என்றால் நேர்மைக்கு மட்டும்தான் நாங்கள் தலை வணங்குவோம். கௌரவ பானத்தராய அவர்கள் சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு 5 பேரை
இப்போ இன்றைக்கு லெட்டர் இல்லாமல் அனுமதி தரதாகவும் இல்ல இன்றைக்கும் கடிதம் கொடுக்கணும். இப்ப இன்றைக்கு 5 பேர் வாரதுக்கு அவர் வேற கார்ல வந்து இன்னொரு கார்ல அந்த கார் அங்க வெளியில நிக்குது. அந்த கார் உள்ள கூடிய அப்ப 5 பேரை வந்து கடிதம் தரட்டாம். இன்றைக்கு 5 பேரை விடுறதாம். அதை விட வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து கதைக்கட்டாம் இந்த சட்டத்தை இந்த மாட்டு சொல்லி. அப்ப நான் கேட்டு நான் வந்து உள்ளுக்கு இந்த கடிதம் இல்லாம எத்தனை பேர் இருக்கணும்? இந்த இவர் வந்து ஒரு சுற்றுரூபத்தை காட்டுறாரு. அந்த சுற்றுரூபத்துல இல்லாத விஷயத்தினுடைய அடிப்படையில் கட்சியினுடைய பிரதிகளா உங்களுக்கு பேரும் இருக்கணும். அவைக்கு எந்த வித கடிதமும் இல்ல. அப்ப இந்த விடயத்துல வந்து தன்னை வாசல்ல நாங்க மறிக்க வந்தாங்களா அதெல்லாம் விடையில நானே மறிக்க வரல கதைக்க தான் வந்தேன். அப்ப நீங்களே கார் மாறி ஓடுனீங்கன்னா அது விஷயம் அது வேற நினைக்கிறேன். அப்படி எல்லாம் நிக்குது மற்ற கார் அந்த கார்ல வந்து உள்ளுக்குறாங்க இது வெளில போற அது தனியா சும்மா வருது. நாங்க பிரச்சனை கதைக்க வந்தா நேர்மையானவன்டா 5 பேர் பிரச்சனை அதை கேட்றோமே. ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்திருந்தா எங்கட பிரச்சனை வந்து நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி எங்கட பிரச்சனை வந்து அவர் நேர்ல கதைச்சிருக்கலாம். நேர்ல கேட்டு ஏன் கள்ளத்தனமா உள்ள போகணும்? என்ன காரணம்? என்னது இருக்கிறபடியா தானே கள்ளத்தனமா வெளிப்படுத்தன்மை இல்லைன்றது இதுல தெரியுது. அப்ப இதை நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது. அம்மா சத்தம் போட வேணாம். லெட்டர் ஒரு ஆள் போங்க, லெட்டர் ஆள் போங்க. ரெண்டு கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. ஒரு ஆள் போய் இன்னும் 4 பேர் போகலாம்.